தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க, நினச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க இன்னும் லைஃப்பில் எதுவும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கிட்டாலே போதும். தோல்வி நம்மக்கிட்ட வர்றதுக்கே பயப்படும். சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் 3ஆம் தேதி மீட் பண்ண போகிற அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு நான் பேசுகிறேன். ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் போர் அடிக்க விரும்பலை. ஏன்னா ஜென்ரலாகவே தெரியும் அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு. ஏன்னா நானும் அப்படி தான். அதனால் ஸோ அன்றைக்கி டைரெக்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கௌரவிக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடலாம். ஸோ தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சேலம் மாவட்டம் கெங்கோலி தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். இப்போ என்ன அடுத்த வர ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு மோட்டிவேஷன். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நல்லா படிக்கணும், நிறைய மார்க்ஸ் எடுத்தோமா நம்மளே இந்த மாதிரி கூப்பிடுவாங்க பண்ணிட்டு, அது ஒரு காரணம். கண்டிப்பா அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணமே அதுதான். அப்பனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். 491 என்ன மாவட்டம், என்ன ஸ்கூல் நேம் அதிகமா சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம், ஸ்ரீ ரமணா வித்யாலயா. நாங்கள் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஃபாத்திமா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி 495 10th. நான் ராஜபாளையத்துல இருந்து வரேன். நான் கேசாரிமன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி 10th 495 எடுத்திருக்கேன். தளபதி இப்போ உங்களை ஊக்குவிக்க கூப்பிட்டிருக்காரு. நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க? கொஞ்சம் எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணுவேன். அவரை பார்த்தா என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? அவரை பார்த்தா பேச்சே வராதே. நீங்க அண்ணனை பார்த்தா நீங்க 2027 ஒரு ஆட்சி நினைக்கிறாரு. ஒரு வீரல் புரட்சி பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப நர்வஸா இருக்கு, எக்ஸைட்டடாவும் இருக்கு. பார்க்க ரொம்ப பேரண்ட்ஸும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. விஜய் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஒரு விழா ஒரு இதை விட மேலும் சிறப்பா செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அவர் ஆட்சிக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இருந்தாலும் நாங்களாம் ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். எங்களுக்கு அடுத்த தடவை என்ன பண்ணலாம்னா, அந்த ஏரியா பக்கத்துல ஏதாவது ஒரு இது பண்ணாங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு நாள் டிராவல் ஃபுல்லா, அதனால எல்லாம் நல்லபடியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சார். மென்மேலும் இதே மாதிரி எல்லா வருஷமும் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க தான் பெரிய மோட்டிவேஷனா இருக்கீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். அதே மாதிரி நானும் உங்களை மோட்டிவேட் வச்சுதான் நான் வந்திருக்கேன். டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. நீ நல்ல மார்க் எடுக்கணும். நீ நல்ல மார்க் எடுத்து விஜயண்ணன் கையிலேயே எல்லா பரிசு வாங்கணும். அக்கா மாதிரியே வரும். இந்த அரசியல இருந்து மாற்றம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஒரு ஊழலற்ற அரசு வேணும், நியாயமா வேணும். அப்புறம் ஒரு ஏற்றத்தாழ்வு யாரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஜாதி மதம் பார்க்க கூடாது. இப்போ ஒரு ஸ்டேஷனுக்கே போனோமா கூட என்ன பண்றாங்கன்னாக்கா, இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி எதிர்க்க கூடாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டே வச்சிருக்காரு. அப்படின்னா பிறப்பான எல்லாருமே எங்களுக்கு சமம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாரு. அது நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். பேசணும்ல இல்ல, ஜஸ்ட் ஃபீல் த மொமெண்ட். அப்ப என்ன பேசணும் தோணாதுல, அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணி செரிஷ் பண்ணணும், அவ்வளவுதான். 2026 வரதுல நீங்க கண்டிப்பா இப்ப அந்த மொமெண்ட் இப்ப இருக்கிற மொமெண்ட்ல அப்படிதான் ஃபீல் ஆகும். பட் ஒரு ஆக்டரா அவங்க உள்ள வராங்க, நம்ம வெல்கம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவர் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா ஓட் பண்ணலாம். அஸ் அ யங்ஸ்டரா எல்லாருமே அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்களா, வில்லேஜ் சைட்லாம் அப்புறம் இப்போ இரவு நேர பாடசாலைன்னு ஒண்ணு விஜய் பயிலகம் நாங்களாம் நடத்திட்டு இருக்கோம். போட்டோ கூட வச்சிருக்கோம், காமிக்கிறோம். பாருங்க, இப்போ சிஎம்பில இல்லம் தேடி கல்வி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஆனா இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது திருப்பி பண்ணுவாங்க. ஆனா இவருக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கண்டிப்பா இன்னும் பண்ணுவோம், எப்பயுமே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நூலகம் ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். எங்க வீட்லயே இருக்கு, நூலகம் இருக்கு, பயிலகம் இருக்கு. ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆமா 6 5:30 வருவாங்க. இல்லைங்க பிரதர், ஈவினிங் மட்டும் தான் வருவாங்க. ஏன்னா நாங்க வில்லேஜ் சைடு இருக்கோம் இல்லைங்களா, காலையில யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டாங்க, ஈவினிங் வருவாங்க. அது அந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா சொல்லி தர முடியாத இடத்துல நாங்க எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு உட்கார வச்சு முடிஞ்ச வரைக்கும் நாங்க எல்லாமே பண்ணி தரோம் உங்களுக்கு.